ஹாய், திஸ் இஸ் விஜய் ராஜகோபாலன். இன்றைக்கி நான் உங்ககிட்ட இந்த சாட் அண்ட் சில் சேனலில் ஒரு சின்ன விஷயம் பேசலான்னு பார்க்குறேன். ஏற்கனவே நான் என்னோடய பழைய எபிசோட்ஸில் ரிச்சுவல்ஸ் பற்றி பேசியிருக்கேன். இப்போ பீஷ்மரோட கதையை பற்றி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். நான் மகாபாரத்தில் இது இருக்குது ஆக்சுவலாக இந்த கதை. அதுலேருந்து ஒரு சின்ன முரண்பாடு இருக்குது எனக்கு, அதுதான் நான் சொல்ல போகிறேன். பீஷ்மரோட அப்பா பேர் சாந்தனு மகாராஜா. பீஷ்மர் இந்த உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள், ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற ஆளுன்றது ஒரு பேர். ஸோ சாந்தனு மகாராஜா இறந்து போனதுக்கப்புறம் அவரோட ஃபஸ்ட் இயர் திவசம் வருது. அந்த திவசத்தில் ஹோமம்லாம் வளர்த்து பீஷ்மர் பண்ணுறாரு. அப்போ 2 அந்த சோற்று பிண்டங்கள் வைப்பாங்க ஆக்சுவலாக திவசத்தில். அதை தரையில் தான் வைக்கணுங்கிறது ஐதீகம். ஸோ சாந்தனு மகாராஜா என்ன பண்ணுவார், அவருக்கு இருக்கிற அந்த எந்தூசியாசத்தில் அந்த ஹோமகுண்டத்தில் ஃபஸ்ட் இயர் தேவசங்கிறதுனால ஹோமகுண்டத்துலேருந்தே எழுந்து வந்துடுவார். அவர் எழுந்து அந்த சோற்று பிண்டத்தை மகனே நானே வாங்கிக்கிறேன்னு கையை நீட்டிடுவார். பட் பீஷ்மர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறவர் தாச்சே. அவர் டக்குன்னு மன்னித்து விடுங்கள் தந்தையே, இது தரையில் தான் வைக்க வேண்டிய இது சோற்று பிண்டங்கள், அப்போ தான் பித்ருக்களுக்கு போய் சேரும். ஸோ நான் ரூல்ஸை தான் மதிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். சொன்னோடனே இவர் சாந்தனு மகாராஜாவும் தன்னோட குற்றத்தை தவற ரியலைஸ் பண்ணி மன்னித்து விடு மகனே, நான் ஏதோ ஒரு இதில் நான் உங்கள்கிட்ட கையை நீட்டி கேட்டுட்டேன். நீ ரூல்ஸே ஃபாலோ பண்ணுற ஆளுன்றது எனக்கு தெரியும், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நீ என்னோடய மகனாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இது வரைக்கும் கதை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன், தவசத்தோட தாற்பயமே இதுதான், ஆத்மாவை குளிர் வைக்கிறது, இறந்து போன ஆத்மாவை குளிர் வைக்கிறது தான் தவசங்கிறது. அதுதான் அல்டிமேட் கோல் இல்லையா? அப்போ என்னதான் ரூல்ஸ் இருந்தாலும் பீஷ்மர் நான் தரமாட்டேன்னு சொல்லி கையை எடுத்து அது ஐதீகம் இல்லைன்னு சொன்னோட அந்த ஒரு நிமிஷம் என்னதான் அவர் அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணாலும் அந்த ஒரு நிமிஷம் அவர் மனசு புண்பட்டிருக்கும் இல்லையா? ஸோ அந்த டைமில் அப்போது உன்னோட அல்டிமேட் கோலான இறந்து போன ஆத்மாவை குளிர்விக்கிறது அப்படிங்கிற கோல் அடிபட்டு போய்டுறது இல்லையா? ஸோ ஜஸ்ட் பிகாஸ் பீஷ்மர் வாண்டட் டு ஷோ த வேர்ல்ட் தட் ஹீ இஸ் அ ஸ்ட்ரிக்ட் ஃபாலோவர் ஆஃப் ரூல்ஸ், அதனால் அவர் அப்படி பண்ணிட்டாரோன்றது என்னோடய ஃபீலிங். நான் இது தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டீசெண்டான முறையில் எனக்கு பதில் சொல்லுங்கள், நானும் அதுக்கு பதில் சொல்கிறேன். பட் இதுதான் என்னோட இது. ஆத்மாவை குளிர்விக்கிறதுக்கு பதிலாக நீ ஆக்சுவலாக இம்மீடியட்டாக புண்படுத்துகிற, அதுக்கப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு இல்லையா? ஸோ ஐ ஃபீல் ரிச்சுவல்ஸ் பண்ணுறதை விட அல்டிமேட் கோல் இஸ் இம்பார்ட்டண்ட். ஆத்மாவை குளிர்விக்கிறது தான் இம்பார்ட்டண்ட், நாட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது. ஸோ வாட் டு யூ திங்க் அபவுட் இட்? ஸோ இந்த சேனலில் சாட் அண்ட் சில் சேனலில் நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்போ தான் இது மாதிரி நிறைய கதைகள் உங்களுக்கு நான் சொல்லுவேன், நீங்களும் பதில் சொல்லலாம். அண்ட் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிசிபெண்ட்ஸ் கூட நான் எடுத்து டிஸ்கஷன் பண்ணலாம் நம்ம. பாய்.